முக்காடு நேர்களே, நேற்று ஒரே நாளில் தெலுங்கானாவில் 34 பேர் வந்து டெத்தாக இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா வெயில் அடித்தா 34 பேர் டெத் ஆகிற அளவுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஃபீல்டுன்னு நான் சொல்கிறேன். தண்ணி எவ்வளோ முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி எடுத்து நல்லா வாட்டர் கேன் எங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னா தண்ணி எடுத்து வாட்டர் கேனில் வச்சுக்கோங்க. தண்ணி தான் மெயின். ஏன் அப்படின்னா நம்ம வெளியில் போகும்போது ஸ்வெட்டிங் ஆகிறப்ப உப்புத்தன்மை எல்லாமே வியர்வை மூலமாக வெளியேறிடும். அப்போ உடம்போட உப்போட சமநிலை வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபிக்ஸு வலிப்பு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து தண்ணி குடித்தா சரியாயிருமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. நீங்கள் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆச்சு, இல்லை வந்து ரொம்ப வெயிலோட தாக்கம் இருந்தால் அந்த ஷாக் அந்த இது வந்து ஒவ்வொருத்தனால ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக நீங்கள் வந்து ஒரு 90% வந்து தடுக்க முடியும் அப்படின்னா தண்ணி தான் மெயின். அதனால் எங்கே வெளியே போனாலும் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அனுப்புங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து வெளியில் ஊருக்கு போகும்போது, பஸ் ட்ராவல் பண்ணும்போது, இல்லை வெளியில் அவுட்டிங் போகும்போது, கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாடலாம் போவாங்களே, அப்போ வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொடுத்து விடுங்க. அந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக ஈஸியாக வந்து இப்போ கேரி பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் தண்ணி நல்லா குடிங்க.